ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே வந்திருக்கிறோன்னா சித்தாரல் ராக் ஜெயின் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது கன்னியாகுமரியிலேருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த இடத்த காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளே எப்போ வேணால் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டெம்பிளை வந்து பார்க்குறதுக்கு நமக்கு எந்த என்ட்ரி ஃபீயும் கிடையாது. இப்போ நம்ம இந்த குட்டி சந்து வழியாக போயிட்டு இருக்கோம்ல, இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற ஒரே வழி. இதுதான் அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸும் கூட. நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட நடக்க வேண்டியது இருக்கும். பாதெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. நடக்கிறதுக்கு கஷ்டமாலாம் இல்லை. ஒருவேளை பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியலாம், ஆனால் வெயில் கம்மியாக இருக்கும் போது கம்ஃபர்டபுள் ஷூஸ், கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே இருக்க ஜெயின் பெட்ஸும் கல்வெட்டுகளோ 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டுக்குள்ளே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க சிலைகளும் கோயிலும் 9ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 9ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்மன் I ராஜாவாக இருந்த பொழுது தான் இந்த கோயில் உருவாக்கப்பட்டு திருத்தங்காராவுடைய சிற்பங்கள்லாம் வடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 13ஆம் நூற்றாண்டில் கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டு பகவதி கோயிலுன்ட்டு பெயர் மாற்றம் பெற்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.